பீகாரில் மாணவர்கள் மர்மமான முறையில் இறந்ததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பள்ளி முதல்வரை அடித்துக் கொன்றனர். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் நிர்பூர் கிராமத்தில் தனியார் உறைவிடப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் படித்த 2 மாணவர்கள் மாயமாகினர். அவர்களது சடலங்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள சாக்கடையிலிருந்து மீட்கப்பட்டன. மாணவர்களுக்கும் பள்ளி முதல்வர் தேவேந்தர் பிரசாத்துக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் அதனால் தான் மாணவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டதாகவும் மாணவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் பள்ளிக்குள் புகுந்து பயங்கர வன்முறையில் ஈடுபட்டனர். பள்ளியை அடித்து நொறுக்கியதோடு வாகனங்களையும் தீ வைத்து கொளுத்தினர். பிறகு பள்ளி முதல்வரை கிராம மக்கள் கண்மூடி கம்பால் தாக்க துவங்கினர். இதுபற்றி தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த போலீசார் மீதும் பொதுமக்கள் கல்வீசி தாக்கினர். இதனால் 6 போலீசார் பலத்த காயமடைந்தனர். பிறகு சிறப்பு போலீஸ் படையினர் வந்து தடியடி நடத்தி மக்களை கலைத்தனர். கிராமத்தினரின் கொடூர தாக்குதலில் பலத்த காயமடைந்த பள்ளி முதல்வர் தேவேந்திர பிரசாத் பாட்னா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி திங்களன்று இறந்தார். கலவரத்தை தொடர்ந்து நிர்பூர் கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது.